உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர விவரங்களை யூனிக் நம்பர் பட்டியலிடப்பட்ட நம்பருடன் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்து தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது. இன்னும் ஜனநாயகம் மாண்டு போகவில்லை, அரசியலமைப்பை சிதைக்க முடியாது என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், மனதார பாராட்டுகிறோம். நீதி பரிபாலனங்கள் இன்னும் உச்சத்தில் இருக்கின்றன என்பதை இந்தியாவில் வாழ்கின்ற 140 கோடி மக்களுக்கு மேல் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. எதற்காக தொடர்ந்து தகவல்களை கொடுக்க பாஜக அரசு மறுக்கிறது, மறைக்க முயற்சிக்கிறது? இதையெல்லாம் வெகுஜன மக்கள் தொடர்ந்து பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர், குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள், பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும். யார் உங்களிடம் பிச்சை கேட்டது? எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள்? 37,000 கோடி ரூபாய் 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது. ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல், கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றது பிச்சையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார், எது பிச்சை? இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும். சாதாரண குடிமக்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் கூட கருவிழியை பதிவு செய்கிறீர்கள், கைரேகையை பதிவு செய்கிறீர்கள். என்னென்ன ஆதாரங்களை பெற வேண்டுமோ எல்லா ஆதாரங்களையும் பெற்று ஒரு சிம் கார்டு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. அதற்கு பேர் செக்யூரிட்டி ரீசன். அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. எல்லா ஆதாரங்களையும் பொதுவெளியிலே வெளியிடுங்கள். உங்களுக்கு ஏன் அச்சம்? மோடிக்கு ஏன் பயம்? எதற்காக ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள்? இதுவரை மக்களுடைய வரி பணத்தை 24 லட்சம் கோடி ரூபாய், 24 லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள்.